வணக்கம். கொஞ்சம் கேளுங்க. இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போல்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த கார்லையோ அல்லது நம்ம பைக்கிலோ டூ வீலர்ஸில் போகும்போது இல்லை சைக்கிளோ வச்சுக்கோங்களேன், இதில் வந்து பெல் வச்சுருப்பாங்க ஆரனுக்கு பதிலாக. அது ஆரன் என்பது இந்த காரில் இருக்கும், பைக்கில் இருக்கும். இப்போ முன்னாடிலாம் எப்படின்னா, அந்த பக்கம் போகிறவங்கள பார்த்து நம்ம பின்னால் வந்து அடிப்போம். இப்போ அப்படி இல்லை, நேராக வர்றவங்க பார்த்தா நம்ம ஆரன் அடிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவன் ஏதோ சிந்தனையில் வரான். இன்னொருத்தன் என்னென்னா ஃபோன் பேசிக்கிட்டே வரான். இதுதான் அன்றைக்கி. ஏன்னா கவனம் இல்லாமல் அவங்க வரும்போது நம்ம அவங்களுக்காக நம்ம ஆரன் அடிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இன்றைக்கி காலம் அப்படி தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நேரம் வந்து மோதுறாங்க. மோதினா நம்ம கேட்குறோம், ஏடா நான் வரது உனக்கு தெரியலன்னு கேட்டால் அவர் சொல்கிறார், நான் வரது உனக்கு தெரியல. எப்படி இருப்பாருங்க? நம்ம கேட்குறதுக்கு அவன் ஒரு பதில் ரெடியாக வச்சுருக்கான். ஏன்னா இப்போ வந்து எல்லாமே அந்த தற்கொலைன்னு சொல்கிறாங்க. அதான் உண்மை. நிறைய பேர் அந்த தற்கொலைத்தனம் தான் நிறைய இருக்குது. எதையும் சிந்திக்க கிடையாது, எதையும் கேட்குறதும் கிடையாது. பெரியோரில் சுத்தமாக வந்து கிடையாது. அதாவது என்ன சொல்லணுன்னே தெரியலங்க. ஏன்னா நானும் தினமும் இந்த மாதிரி கொஞ்சம் கேளுங்க போடுறேன். ஆனால் நிறைய விஷயங்கள் பார்க்கும்பொழுது எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதாவது வரிசையில் நின்றுட்டுருக்கோங்க, வரிசையில் நிற்கிறோன்னு தெரியுது. இடையில வந்து ஒருத்தர் நீட்டுறான். அவங்க சொல்கிறாங்க, ஏப்பா மற்றவங்களாம் வரிசையில் நிற்கிறோன்னா அது தெரியுது, நான் அவங்கள்ட்ட சந்தேகம் தான் கேட்க வந்தாங்க. இது எப்படி இருப்பாருங்க? அவங்க ஏற்கனவே டென்ஷனு, அவ்வளோ கூட்டம் நின்றுட்டுருக்கு வரிசையில். அவங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க, இவர் பார்த்துட்டு இருப்பாங்களா, எல்லாம் பின்னால் கத்துறான். அதை பற்றிலாம் அவங்க கவலைப்படல. நமக்கு வேலை நடந்தால் அது என்னாலும் சரி, அசிங்கத்தை கூட மிச்சு நாங்கள் மேலே வருவீங்க. நாங்கள் அசிங்கத்தோடு மேலே போடும். அது நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா கேட்டால் ஒன்று வயசை பார்த்துக்கிட்டு தான் பெருசுன்றது தான், இல்லைனா படா அப்படிங்க, இல்லை வம்புக்கு தான் வரானுங்க. இது என்ன பழக்கன்னே தெரியலங்க. ஏன்னா காலையில் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்மாக் கடையில் வந்து வரிசையாக உட்காந்துருக்கணும். இந்த என்னமோ அந்த தெய்வத்தை தரிசிக்க மாதிரி எல்லாம் யங்ஸ்டர் வயசானதும் கிடக்கு. ஏன்னா ஏன்டா இந்த போதை கலாச்சாரம்? நான் ஏன்னா எந்த அரசு நான் குறை சொல்ல வரும்ல, தயவு செய்து யார் இனி வந்தாலும் இந்த போதை என்பதை இங்கே எது எடுத்துடணும், அந்த பாதையிலேருந்து எடுக்கணும். இல்லை அது எதுக்காவது ஒரு விலை உயர்த்தி ஏதோ வாங்க முடியாத அளவுக்கு அதை தங்கம் விலகத்துலங்க அது மாதிரி ஏற்றக்கூடாதா? ஏன் ஏற்ற மாட்டேங்கிங்க? எவனா வாங்குவானா, எவனா குடிப்பானா? குடிச்சோராக போகிறது இந்த நம்ம நாட்டில் வந்து நான் இப்போ பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா இது வந்து அரசியல் சம்மந்தமாக நான் பேச விரும்பலை. எந்த அரசு வந்தாலும் நிதிக்காக தான் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இது எல்லாருமே சொல்லிட்டு தராங்க. மாற்றி வந்தால் கூட அது தான் சொல்கிறது நம்ம கேட்டுட்ருக்கோம். ஏன்னா இதெல்லாம் கேட்டு புளிச்சு போச்சுங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், நம்ம வாழ்வாதாரம் என்ன, மக்களுக்கு என்ன தேவை, இதை நினைத்து எந்த அரசும் முன்னிலை வரணும். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளவு தண்ணி வேஸ்ட் ஆகுதுமா, எவ்வளோ தண்ணி பாருங்கள், நம்மளே பார்த்துருக்கோம். எதுக்கு நம்ம அண்டை மாநிலத்தில் போய் நம்ம கெஞ்சணும்? நம்ம குளங்களையும் ஏரிகளையும் காப்பாற்றி அதில் ஆழப்படுத்தினாலே போதும். இன்றைக்கி நல்லா போகணும். எங்கள் ஊரில் சொல்லுவாங்க 5 பூ 6 பூ விளையுங்க, இவங்க 1 பூ கூட வர மாட்டாங்க. ஏன்னா குளம் ஆழப்படுத்தலையே, ஆழப்படுத்தினாலும் குளத்தையும் சில நேரம் காணும். இதை நான் வந்து எந்த அரசியலையும் குறை சொல்ல விரும்பலை. இனிமேலாவது இனி ஆழப்போகிறவங்களோ யார் வந்தாலும் சரி, அதை முதலில் மனதில் வைத்து கொண்டு செயல்படணும். ஏன்னா இன்றைக்கி வந்து உலகம் வந்து ரொம்ப இதாக போய்ட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் சண்டை போர். அமெரிக்கா பாருங்கள், ஈரான் மேலே போகிறதுக்காரு. அது எந்த இதுவும் தெரியல. உங்களுக்குள்ளே சொன்னால் அது சாகிறது யார்? பொதுமக்கள். என்ன இருக்குது? அணுகுண்டா தான் இருக்குன்னா அது வந்து என்ன சொல்கிறாங்களா, யாருமே அது வந்து அது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அவங்க எதுக்காக சண்டை போடுறாங்க? ஏன் இப்படி அமெரிக்கா வந்து அதிபர் வந்து இப்படி செயல்படுறாரு? என்னென்னே புரியலைங்க. தங்க விலையா யாரும் வாங்காத உச்சத்தில் கிடக்கு. நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா நீ தங்கம் ஒரு பொட்டு தாலி தங்கம் வாங்குறதுக்கு அடித்தட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க? வெள்ளி விலையை பாருங்கள். இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், இப்போ டாஸ்மாக் கடை தந்துருக்காங்க, அரசுக்கு வருமானங்க. அது கடை திறந்தா நீங்கள் போய் வாங்கணும்னு சட்டமா? நான் பாட்டிலாம் கூப்பிடுதான் உங்களை, ஏன் வா என்னை வந்து குடின்னு சொல்லுதா? நம்ம நினச்சா எது நடக்குங்க. நம்ம ஓட்டு போடணும்னு நினச்சா போடலாம், ஆனால் ஓட்டு போடாமல் இருக்கக்கூடாது. யாருக்கு போடணுங்கிறத இப்போ சிந்திக்கக்கூடிய நேரம். ஏன்னா யார் வந்தாலும் இப்படி தான் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது நம்ம ஒன்றும் சொல்லதுக்கு இல்லை. இருக்கிறதுலையே யார் சிறப்பு, யார் செஞ்சாங்க, யார் செய்வாங்க, இதை சிந்திக்கணும். ஏன்னா அதெல்லாம் இன்றைக்கி அந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கும். 5 வருஷம் ஆட்சி என்பது முக்கியமல்ல, நீங்கள் தேர்ந்தெடுப்பது உங்கள் எதிர்காலம். ஏற்கனவே எங்கள் எதிர்காலம் இல்லை, அரசு வேலைங்கிறது இன்னும் குதிரை கொம்பு தான். அது நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. நாம் உழைச்சாதான் சோறு. யாரும் நமக்கு வந்து கூட நீங்கள் நிற்க மாட்டாங்க. ஏன்னா இது சொல்லிக்கலாம், நான் வந்து எல்லாரும் யார் இந்த அளவுக்கு ஆண்டதில் சிறப்பாக இருந்தாங்க, அதை நீங்கள் நல்ல தெளிவாக சிந்தித்து அந்த வாக்கு தேதி அன்று ஏன்னா உங்கள் கைவிரல்களை சரியானவர்களை தேர்ந்தெடுங்க. அதுதான் நமக்கும் நல்லது, நம்ம நாட்டுக்கும் நல்லது. சரி, இதெல்லாம் சொல்கிறேன், கொஞ்சம் கேளுங்க, நல்லது நினைங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து மரியாதையெல்லாம் கேட்டு வாங்கக்கூடாதுங்க. நம்ம பார்த்தோன்னே ஒருத்தர் எழுந்து கும்பிடணும், அந்தளவுக்கு நம்ம வச்சுக்கணும். ஏன்னா நீ சொல்கிறதும் அறிவுரை சொல்கிறது கூட இப்போ தப்பாக தான் இருக்குது. ஏன்னா ஆனால் போடா இவெல்லாம் இவன் யோக்கியனா இப்படி தான் கேட்கக்கூடிய ஆள் இருக்குது. ஆனால் அதை சிந்திக்கணுங்க. இன்றைக்கி எப்படி இருக்கும் நிலைமை? விலைவாசி உச்சக்கட்டத்தில் போய்ட்டுருக்கு. என்ன பண்ணனே தெரியல. பொருள் பார்த்தா ஜிஎஸ்டி, அது என்ன பண்ண, சாப்பாடுக்கு ஜிஎஸ்டி எல்லாமே இருக்குது. சரி, நான் என்ன எதை செய்யணும்னு தெரியல எனக்கு. மக்களாக நாம் வந்து கஷ்டப்பட்டுருக்கோம். ஓட்டை போட்டவன் சொல்லுவாங்கள்ல, ஓட்டை போட்டவன் ஒட்டகை தான் பார்க்க முடியும்,
ஆனால் ஓட்டை வாங்கி ஒட்டத்தில் போவான். இதுதான் இன்றைக்கி உலகம். எனவே எல்லா சமுதாயம், இளைஞர் சமுதாயம் தவிர உத்தியோகம் சரி, நல்ல சிந்தித்து நல்ல ஆட்சியை தரக்கூடியவர்களை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அது அவரவர் விருப்பம்தான். இந்த கருத்து கணிப்புலாம் பார்த்து நீங்கள் எதுவும் திணற வேண்டாம். ஏன்னா அது வந்து எப்படி போடுறதாங்க தெரிய மாட்டேங்குது. நமக்குன்னு சில முடிவு இருக்கும், நமக்குன்னு சில மனசாட்சி இருக்கும், நமக்குன்னு சில இது இருக்கலாம். இதை யோசித்து நீங்கள் உங்கள் சுயநலத்தோடு சிந்தித்து அது சொல்லுவாங்கள்ல, நல்லா பகுத்து அறிந்து நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள். இந்த கொஞ்சம் கேளுங்க, நல்லதை கேளுங்க சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடித்து நாளை இந்த கொஞ்சங்கள் பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். இதை யூடியூபில் போடும்போது கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று சொல்லி இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை முடித்து நாளை சந்திப்போம். உங்கள் களக்காடு வா மாரி சுப்பிரமணியன், கவி சித்தார்.